தமிழ் சினிமாவில் கண்டென்ட் தான் முக்கியம். யோகி பாபு ரஜினி படத்தில் நடித்துக் கொண்டிருந்த சமயத்தில் நடிகர் உதயாவிற்காக அக்யூஸ்ட் படத்திற்காக கால்ஷீட் வழங்கினார். கோவையில் அக்யூஸ்ட் படக்குழுவினர் தகவல். பிரபு ஸ்ரீனிவாஸ் இயக்கத்தில் உருவாகியுள்ள அக்யூஸ்ட் திரைப்படத்தில் உதயா, அஜ்மல், யோகி பாபு, ஜான்விகா, பிரபாகர், டானி, சுபத்ரா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். ஆகஸ்ட் 1ஆம் தேதி அக்யூஸ்ட் படம் வெளியாக உள்ள நிலையில் இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவையில் நடைபெற்றது. இதில் இயக்குனர் பிரபு ஸ்ரீனிவாஸ், நடிகர்கள் உதயா, அஜ்மல், நடிகை ஜான்விகா உள்ளிட்டோர் பேசினர். ஆக்ஷன், ஃபேமிலி என்டர்டெய்னராக தயாராகி இருக்கும் அக்யூஸ்ட் திரைப்படம் திரை ரசிகர்களுக்கு நல்ல விருந்தாக அமையும் எனவும், இந்த படத்தில் நடிகர் உதயாவின் கடுமையான உழைப்பை பார்க்க முடியும் என இயக்குனர் தெரிவித்தார். குறிப்பாக யோகி பாபு சூப்பர் ஸ்டார் ரஜினி படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது உதயாவிற்காக கால்ஷீட் ஒதுக்கி முழு ஒத்துழைப்பை வழங்கியதாக தெரிவித்தார். இன்றைய தமிழ் சினிமாவில் கண்டென்ட் மிக முக்கியம் எனவும், அண்மையில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடியதற்கு கண்டென்ட் முக்கிய காரணம் என தெரிவித்தனர். அந்த வகையில் அக்யூஸ்ட் படத்தில் நல்ல ஒரு கண்டென்ட் இருப்பதாகவும், இது திரை ரசிகர்களை நிச்சயம் கவரும் என நம்பிக்கை தெரிவித்தனர். பிரியாணி சாங் அதெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரேம்ஜி அது சாங்கில் பாடியிருக்காரு. அண்ட் ஜிவி பிரகாஷ் சார் ஒரு சாங் பாடியிருக்காரு, மெலடி சாங். நரேன் பாலகுமார் சார் ஒரு சாங் பாடியிருக்காரு. ஐட் கார்த்தின்னு சொல்லிட்டு கார்த்தியும் அவரும் ஒரு சாங் பாடியிருக்காரு. இது மாதிரி ஒரு நல்ல காம்போவாக இந்த படத்தில் வந்து டேனி ப்ரோ, ஓமரியா படத்தில் வந்து அந்த டேனி ப்ரோ இருக்காருங்க. ஸோ அவரும் ஆஃப்டர் லாங் கேப்க்கு அப்புறம் நடிக்கிறாரு. அதே மாதிரி பிரபாகர் கன்னடத்துலேருந்து ஒரு வில்லன், அவரும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்ரீதர்னு ஒரு ஆர்டிஸ்ட், அவர் ரொம்ப புதுசு தான், பட் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன் வந்து மருது பண்ணியிருக்காரு, டிஓபி மருது, நீரோஷாவோட அசிஸ்டண்ட்டு. அண்டு பிரபு ஸ்ரீனிவாஸ் டேரக்டர் வந்து பெங்களூரில் கன்னடத்தில் வந்து ஒரு 5 படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டாங்க. ஸோ அந்த 5 படம் ஹிட் கொடுத்த ஒரு டேரக்டர். இது ஃபுல் பேக்டாக இருக்கும். ஆக்ஷன், கமர்ஷியல், ஒரு எமோஷன் இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து டெஃபினட்டாக எல்லாருக்குமே ஒரு எமோஷன், ஒரு பாண்டிங்காக இருக்கும். எனக்கும் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் ஒரு நல்ல படமாக எனக்கு அமைஞ்சுது. அதுக்கு தான்